ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்ற ஃபுல் கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ முழுக்க முழுக்க இந்த வீடியோக்கு ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு ஒரு கான்செப்டும் புரியும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடுவில் நீங்கள் blank ஆகிடுவீங்க. ஸோ பிஃபோர் நான் ஒரு பைத்தான் சீரிஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அந்த கண்டினியூஸோடு பாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம முடிச்சிருக்கோன்ற கான்செப்ட் வரும். ஸோ பேசிக் டு நீங்கள் அட்வான்ஸ் வரும்போது பேசிக்ஸ்லாம் பார்த்தா மட்டும்தான் அப்கமிங் கான்செப்ட்டும் புரியும். இப்போ நடத்துகிற கான்செப்ட்டும் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் போவோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு சென்டென்ஸை கொடுக்குறேன். ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் ரன் பண்ணும். அதாவது வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ன்றது கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ஆன்சர் வரும். அதாவது வந்து அவுட்புட் வரும். இங்கே ஒரு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து கோட் வந்து டைப் பண்ணிட்டேன். பிகாஸ் இப்போ நான் கோட் டைப் பண்ணாலும் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் வந்து கோடு டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோட் உங்களுக்கு வேணும்னா, அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணும்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கோடை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் லெசன் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் செக்கிங் இஃப் எ நம்பர் இஸ் பாசிட்டிவ். என்னோட நம்பர் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா நான் வந்து செக் பண்ண போகிறேன். எப்படின்னா இஃப் கண்டிஷன் வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடுறேன். அதாவது வந்து ஒரு சென்டென்ஸை கிரியேட் நம்பர்ன்றது ஒரு சென்டென்ஸ். அதோட வேல்யூஸ் வந்து 5. அதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டேன். நம்பர் 5ன்றதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ என்னோட ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்க போறேன்னா, இஃப் என்னோட நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்தால் என்னோட ஆன்சர் என்னவா இருக்கணும்னா, த நம்பர் இஸ் பாசிட்டிவ். மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க. என்னோட நம்பர் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட டேட்டா வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இஃப் என்னோட நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்தால் என்னோட ஆன்சர் என்னவா வரணும்னா, த நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட நம்பர் வந்து 5ன்னு இருக்குது. ஓகே. அப்போ 0 விட 5 வந்து பெருசு. ஸோ அப்போ என்ன வந்து என்ன பிரிண்ட்ன்றது ஒரு கமாண்ட். ஸோ அந்த கமாண்டுக்குள்ளே என்னோட நம்பர் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வரும். ஸோ மறுபடியும் நான் வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். என்னோட ஆன்சர் பாருங்கள், த நம்பர் இஸ் பாசிட்டிவ். ஸோ இது வந்து கரெக்டு. இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சினரியோஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளோட வந்திருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2 யூசிங் இஃப் எல்ஸ் இஃப். ஓகே. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸை வச்சு எப்படிலாம் நம்ம வந்து டைப் பண்ணலாம், எப்படிலாம் வந்து இந்த 3 ஃபங்க்ஷன்ஸை வச்சு எப்படிலாம் வந்து நம்ம ரன் பண்ணலாம் கோடிங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், அதே நம்பர்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டு -3 கொடுத்துட்டேன். இப்போ நான் நெகட்டிவில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதே சேம் ஸ்டேட்மெண்ட் இஃப் நம்பர் கிரேட்டர் தென் 0. ஓகேங்களா? கொடுத்துட்டு அப்படி கிரேட்டர் தென் 0 இருந்தால் கிரேட்டர் தென் 0க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு என்ன பண்ணணும், த நம்பர் இஸ் த பாசிட்டிவ். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது, நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறேன்னா, இஃப்ன்ற ஃபங்க்ஷனை ஆட் பண்ண போகிறேன். இஃப்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணணுன்றது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்போ பாருங்கள். ஸோ இந்த இஃப் நம்பர் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதாவது வந்து கரெக்டாக 0வாக இருக்கணும். 0 மேலேயும் போகக்கூடாது, 0 கீழே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? கரெக்டாக 0வாக இருந்தால் த நம்பர் இஸ் 0. ஓகேவா? ஸோ எல்எஸ் அப்படின்னா எல்எஸ்ஸாக இருந்தால் த நம்பர் இஸ் த நெகட்டிவ். ஒன்று நெகட்டிவாக இருக்கணும். அதாவது வந்து என்னோட நம்பர் நெகட்டிவாக இருந்ததுன்னா அதை வந்து எப்போ நெகட்டிவாக இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்னோட இஃப் கண்டிஷனில் பாருங்கன்னா, கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் அது வந்து பாசிட்டிவ்னு கொடுத்துருக்கேன். அப்படி இன்கேஸ் அந்த நம்பர் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா என்னோட நம்பர் வந்து நெகட்டிவ்னு காட்டும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். அகைன் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், த நம்பர் இஸ் பாசிட்டிவ். சாரி. ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணுங்கள். கொடுத்துட்டு செகண்ட் இதை ரன் பண்ணுங்கள். த நம்பர் இஸ் நெகட்டிவ் பிகாஸ் என்னோட நம்பர் வந்து லெஸ் தென் 0 விட இருக்குது. அதாவது நெகட்டிவில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா? இப்போ பாருங்கள், என்னோட இஃப் கண்டிஷன் வந்து மேலே என்ன கொடுத்தனோ அதே தான். 0 கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் எனக்கு வந்து இங்கே ரிசல்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து எலிஃப் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இங்கேயே புரிஞ்சிருக்கும் ஏன்ட்டு. ஓகேங்களா? அந்த எலிஃப் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் இந்த இஃப் எலிஃப் எல்ஸுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த செக்கிங் தி மெம்பர்ஷிப் இன் த லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள்
நான் இங்கே ஒரு ஃப்ரூட்ஸ் நேம்லாம் டைப் பண்ணியிருக்கேன் 3 ஃப்ரூட்ஸ் நேம். ஸோ இப்போ நான் வந்து செக் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரூட்ஸ் நேம் வந்து இந்த 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 ஃப்ரூட்ஸ் பர்டிகுலரான ஃப்ரூட்ஸ் நேம் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கான்னு நான் செக் பண்ண போகணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரூட்ஸுன்ற ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸோட நேமை என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒன்ஸ் நான் என்ட்ரி முடித்தோடனே இப்போ நான் பண்ணுறேன், ஃபஸ்ட் ரன் பண்ணணும். ஒன்ஸ் ரன் பண்ண முடிச்சோடனே இப்போ பாருங்கள் என்னோட கமாண்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா, இஃப் ஆப்பிள் இந்த ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் வந்து இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கான்னு நாங்கள் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன். அப்போது இருந்துச்சுன்னா என்னுடைய ஆன்சர் என்னவா வரணும்னு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து பிரிண்ட் ஆப்பிள் இஸ் இன் த லிஸ்ட். அப்படி இருந்துச்சுன்னா என்னோட ரிசல்ட் என்னவா வரும்னா, அதாவது அவுட்புட் என்னவா வரும்னா, ஆப்பிள் இஸ் இன் த லிஸ்ட்டுன்னு வரணும் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ, உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டைப் பண்ணிங்க. இப்போ நான் இதை வந்து ரன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிடும். ஆப்பிள் இஸ் இன் த லிஸ்ட், ஆப்பிள் வந்து இங்கே இருக்குது, அதனால தான் இங்கே ஆப்பிள் இஸ் இன் த லிஸ்ட்டுன்னு வருது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே இந்த கான்செப்ட் எல்லாமே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெஸ்ட்ன்ற கான்செப்டே தான். ஸோ நெஸ்ட் இஃப் எல்ஸ் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். இந்த நெஸ்ட்ன்றது அதாவது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே பாருங்கள், இஃப் கண்டிஷன் 1 அதாவது வந்து என்னன்னா, இந்த நெஸ்ட் இஃப் வந்து எப்போ யூஸ் பண்ண முடியும்னா, நம்மளோட கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும், செகண்ட் கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த கண்டிஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அதே மாதிரி நம்பர் வந்து 10ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்க. இஃப் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0. ஏன் நான் வந்து ஒரே கான்செப்டில் போகிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே வேறு ஒரு நேம் கொடுத்துட்டு இங்கே ஒரு வேறு நேமை கொடுத்தா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ண வேர்ட்ஸை தான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளோ வந்து இருக்கும். இஃப் நம்பர் கிரேட்டர் தென் 0னா நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னோட அவுட்புட் எப்படி வரணும், பிரிண்ட் த நம்பர் இஸ் தி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா என்னோட நம்பர் வந்து 10, அதை விட அதிகமாக தான் இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இஃப் த நம்பர் இஸ், இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் நான் ஏன் இங்கே போட்டிருக்கேன், அதோட மீனிங் என்னன்னா, நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் ஒரு வேல்யூ வரும். ஓகேங்களா? 0ன்னு வரும், 2ன்னு வரும், அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் நம்பர்ஸ் பொறுத்து நீங்கள் டிவைட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த பர்சன்டேஜ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா, நான் பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் என்ன ஃபங்க்ஷனு, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுன்றது நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு அங்கே பாருங்கள். அதனால தான் நான் ஸ்டார்டிங் வீடியோவிலே சொல்லிட்டேன், அந்த வீடியோலாம் பார்த்தா தான் இந்த லாஜிக்கே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இதை முடித்தோடனே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது, ஏன்னா கிரேட்டர் தென் 0 விட தான் இந்த நம்பர் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் 10. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இஃப் த நம்பர் இஸ் பர்சன்டேஜ் டிவைடட்னு சொல்லலாம், அது வந்து பர்சன்டேஜ் சொல்லலாம், பர்சன்டேஜ் டூ ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிண்ட் வந்து இந்த நம்பர் இஸ் ஈவன். ஓகேவா? ஈவனாக இருந்தால் எனக்கு வந்து ஆன்சர் வந்து வரும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் டிவைடட் பை, ஓகேங்களா, 2 வந்து நம்மளோட டேபிள்ஸ் 10, 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் 0ன்னு வருதுங்களா? ஓகே. ஸோ அப்போ என்னோட ரிமைண்டரும் 0 தான் வருது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்டு. அப்போ நான் என்ன பண்ணேன், ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ண ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு செகண்ட் இயர் ரன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், the number will be positive is the correct, the number is the even also right. இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், if the condition 1 and 2 executed is the condition 1 and 2 கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ரன் ஆகும். இதுதான் வந்து நெஸ்ட்ன்றது ஒரு குருவி கூடு. இப்போ வந்து ஒரு பறவை வந்து ஒரு கூடு கட்டும்போது பாருங்கள், பேஸ்லேருந்து தான் போகும். ஓகேங்களா? அடுக்காக போகும் நெஸ்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த நெஸ்ட்ன்ற கான்செப்டும். ஸோ அதே மாதிரி இது வந்து வெறும் இஃப் கண்டிஷனில் நெஸ்ட் பார்த்தோம். இப்போ இஃப் கண்டிஷனோட சேர்த்து எல்ஸ் பார்ப்போம் இந்த நெஸ்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஏஜ் வந்து 13 வச்சுங்க, என்னோட இன்கம் வந்து 30,000. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18, அதாவது 18லேருந்து 18 மேலே இருந்தால், ஓகேங்களா, இஃப் என்னோட இன்கம் வந்து கிரேட்டர் தென் 20 இருந்தால் நான் வந்து ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுங்க. அப்போ வந்து என்னோட யூ ஆர் த எலிஜிபிள் ஃபார் திஸ் லோன். இன்கேஸ் என்னோட ஏஜ் வந்து 18 இருக்கும், பட் என்னோட சேலரி லெவல் வந்து லெஸ் தென் 20 இருந்தால் நான் வந்து நாட் எலிஜிபிள் இந்த லோன். ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இப்போ ரன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், யூ ஆர் எலிஜிபிள் இன் த ரூன். ஓகே, யூ ஆர் எலிஜிபிள் இன் த லோன். ஃபைன். ஒய், ஏன்னா இப்போ என்னோட இஃப் கண்டிஷனில் நான் சொல்லிட்டேன் தெளிவாக, ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இருக்கணும், இஃப் த இன்கமும் கிரேட்டர் தென் 2000 இருக்கணும்.
ஓகேங்களா? சாரி 2000 இல்ல 20,000 இருந்தா மட்டும் தான் நீ இந்த லோனுக்கு வந்து எலிஜிபிள்னு என்னோட இஃப் கண்டிஷன்ல சொல்லிட்டேன். அப்படி எலிஜிபிள் இல்லன்னா, எனக்கு வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லணும்ன்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்ட நான் குடுத்துருக்கேன். இதுக்கு தான் இஃப் அண்ட் எல்ஸ்‌க்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க. அதே மாரி நெக்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இஃப், எல்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கும். இங்க பாருங்க இஃப், எல்ஸ், எல்ஸ் இது 3மே வச்சு நான் எப்படி கம்பேர் பண்ணிக்கிறேன் பாருங்க. அது நெஸ்ட்ல. ஓகேங்களா? மல்டி லெவல் ஆஃப் ஃபார் நெஸ்டிங் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்க வச்சுக்கேன். இஃப் என்னோட டெம்பரேச்சர் வந்து கிரேட்டர் தென் 0ல இருந்ததுன்னா, நான் சொல்றேன் என்னோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இஃப் த டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தென் 0 ஓகேவா? கிரேட்டர் தென் 0 ஆர் இஃப் த டெம்பரேச்சர் இஸ் லெஸ் தென் 30 இருந்தா, நான் என்னன்னு சொல்றேன்னா, அது வந்து கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இட் இஸ் அ கோல்டு சீசன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் என்னோட டெம்பரேச்சர் வந்து லெஸ் தென் ஆர் 20 இருந்தா, அது வந்து வார்ம்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்னோட எல்ஸ் த என்னோட டெம்பரேச்சர் வந்து அதை விட அதிகமாக இருந்ததுன்னா, இட் இஸ் சோ ஹாட் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட டெம்பரேச்சர் வந்து ஆல்ரெடி 13 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ண போது இட் இஸ் அ வார்ம். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும் ஹோப் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. பை பாய்.